இப்போ ஒரு ஹேர் பேண்ட் பண்ண போகிறேன். ஒரு செயின் போடணும், சிங்கிள் குரோஷே போடணும். உங்களால் இதில் எத்தனை சிங்கிள் குரோஷே போட முடியுமோ அவ்வளோ போடலாம். இங்கே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். 2 செயின் போடலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு 1 2 ஓவன்லேயும் 3 செயின் போடலாம். 3 டபுள் குரோஷே போடலாம். ஓவன்லேயும் 3 செயின் போடுறேன். இதில் 3 செயின். நான் போட்டுட்டு காட்டுறேன். இவ்வளோ போட்டுட்டேன். இதில் ஒரு 3 செயின் போடணும். அடுத்தது ஒரு சுற்றி நெக்ஸ்ட்டு செயினில் விட்டு 3 டபுள் குரோஷே போடணும். 1 3 போட்டுட்டோம். அதுக்கப்புறம் இந்த செயினை ஃபஸ்ட்டு செயினில் எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நெக்ஸ்ட்டு 3 செயின் போடணும். 1 2 3 செயின் போட்டுட்டு 5 டபுள் குரோஷே போட போகிறேன். மூணு 4 5 நெக்ஸ்ட்ல 5 1 2 3 4 5 இப்படி வரும். ஒவ்வொரு செயின்லேயும் 5 டபுள் குரோஷே போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு செயினில் 3 டபுள் குரோஷே போட்டிருக்கேன். ஒவ்வொரு செயின்லேயும் 3 டபுள் குரோஷே. நெக்ஸ்ட்டு 2ஆம் ரோவில் ஒவ்வொரு செயின்லேயும் 5 டபுள் குரோஷே போட்டிருக்கேன். இவ்வளவும் போட்டுட்டேன் நான். இன்னும் ஒரு செயின் போடணும். போட்டுட்டு உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக ஒரு செயின் விட்டுருக்கேன். இந்த இருக்குது. போட்டுட்டு இதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த செயினில் நெக்ஸ்ட்டு இங்கே இதில் உள்ள ஃபஸ்ட்டு செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டுட்டு கட் பண்ணிடணும். இப்படி தான் வரும். நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு ரோ இருக்குது. இந்த செயினில் ஒரு செயின் போட்டு மூணு செயின் போடணும். 1 2 3 செயின் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு செயினில் விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். நெக்ஸ்ட்டு 3 செயின் 1 2 3 நெக்ஸ்ட்டு செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும்.
இந்த 2 நூலையும் டைட்டாக கட்டி விட்டுறலாம். ஒன்று 2 3 நெக்ஸ்ட் செயினில் மூணு செயினாக போட்டு அப்போ தான் ஒரு டிசைன் கிடைக்குது. இப்படி நம்ம எல்லா ரவுண்ட்லேயும் போடணும். இப்போ போட்டுட்டு காட்டுறேன்.